ஜான் பண்ணியன்னு ஜாதி கட்சி தலைவர் வச்சிருக்காரு. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்த ஒரு செய்தி, குற்றாலத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷன் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, கட்டுப்பாட்டில் இருக்குது, தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை ஜான் பாண்டியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு 20 வயது பையனுடைய வீட்டை அபகரிக்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மாவட்ட பெரும்புள்ளி அந்த பையனை அடித்து தரத்துறாரு. அதற்கு உதவியாக அவருக்கு குற்றேவல் செய்கிற ஒரு நபராக ஜான் பாண்டியன் போயிருப்பதாக அந்த பையனே பேசிய காணொளி நேற்று எல்லா மீடியாக்கள்லையும் வந்தது. அதை பற்றி தான் பேச போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எழுது. நிகழ்ச்சியை பார்க்கலாம். அந்த பையன் பேரு நிதின் மேத்யூ. இந்த தம்பி பெயர் நிவன் மேத்யூ. இவர் குற்றாலம் வாஞ்சி நகரில் 2018 ஒரு வீடு வாங்குறார். காந்தி பூமணி என்பவர்களிடமிருந்து அவர் முறைப்படி கிரயம் போட்டு டாக்குமெண்ட் போட்டு அவர் வீடு வாங்கிடுறாரு. இந்த வீட்டினுடைய மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய். அவரே சொல்றார் அவருடைய வாக்குமூலம். திடீர்னு இந்த வீட்டை எனக்கு நீ கொடுத்துட்டு போயிரு, ஓடிரு அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய புள்ளியாக இருக்கின்ற ஒருவர் அவருக்கு நெருக்கடி கொடுக்கிறார். அவருடைய பேரை இவர் சொல்லல, எஃப்ஐஆர்ல இருக்கு. நெருக்கடி கொடுத்து அதன் பிறகு அந்த விஷயத்துல இந்த பையனை பல்வேறு விதமாக மிரட்டி, அவங்க பாட்டி இவங்கெல்லாம் வந்து அவங்க இருந்திருக்காங்க அந்த குற்றாலத்தை பார்க்கறதுக்காக குடியிருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் ஜான் பாண்டியனுடைய ஆட்கள் 30 பேர் அவருடைய தலைமையில மிரட்டியதாகவும், மிரட்டி வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதன் பிறகு இவர் போய் ஜூன் 14ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்றாரு குற்றாலம் ஸ்டேஷன்ல. கம்ப்ளைண்ட்ல அப்படியா அப்படின்னு சொல்லி சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. மீண்டும் அவங்க 14ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த தகவல் ஸ்டேஷன்ல இருந்து ஜான் பாண்டியனுக்கு போயிருக்கலாம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காருன்னு சொல்லி. மீண்டும் அவங்க கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. மீண்டும் ஜூன் 18ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் காலையில 10 மணிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள 3:30 மணிக்கு அவங்க ஒரு 30 பேர் மறுபடி கடப்பாறை இதெல்லாம் கொண்டாந்து நீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க. இருக்க விட மாட்டேன்னு நான் அதுக்கு அப்படின்னா மாற்றி தர முடியாது. நான் விற்கணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது காசு தந்தானே வைக்க, சும்மா எப்படி இருக்க முடியும் நான் கேட்டேன். இவர் அதோட மட்டும் விடாமல் என்ன பண்ணாரு, ஜான் பண்ணியன்னு ஜாதி கட்சி தலைவர் வச்சிருக்காரு. அவரையும் அவரும் அவரோட 30 பேரை சேர்த்து கூட்டு எங்கள் வீட்டில் ஆல்ரெடி எங்கள் பாட்டி மாமா எல்லாம் தங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் மிரட்டி நீங்கள் உடனே கடப்பாறையால் நெம்பி பூட்டை உடைத்து எல்லாம் பண்ணி உள்ள போய் இருந்துக்கிட்டு இது ஏன் வீடு ஓடுறா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க அந்த பையனை. அதன் பிறகு ஜூன் 28ஆம் தேதி மறுபடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எஸ்பியை பார்த்துருக்காரு, எல்லாரையும் பார்த்துருக்காங்க. நாங்கள் வேணா எஃப்ஐஆர் போட்டு தர்றோம், எஃப்ஐஆர் போட்டு தர்றோம்னு சொல்லியிருக்காங்க சார். எஃப்ஐஆர் போட்டு புடுங்கிறதுக்கா, நாக்கு வலிக்கிறதுக்கா எஃப்ஐஆர் போட்டு? ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு சின்ன பையன், திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு போயிட வேண்டியதானா? இந்த மாதிரி பலம் இல்லாதவர்கள், இந்த மாதிரி எதிர்க்க சக்தியற்றவர்களை எல்லாம் அடித்து விரட்டி விட்டு வீட்டை பிடிங்கிடுவாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற ஒரு பெரும்புள்ளி, அவருக்கு அடியால் வேலை பார்க்கின்ற ஜான் பாண்டியன். ஜான் பாண்டியன் பெயரை தெல்ல தெளிவாக அவர் சொல்லிட்டார். அப்படியானால் ஜான் பாண்டியன் நேரே மிரட்டியிருக்காரு. அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஜூன் 14ஆம் தேதி, இன்றைக்கு என்ன ஜூலை எத்தனாம் தேதி, பொது வெளிக்கு வந்து விட்டது. சிவகங்கையில் என்ன நடந்தது அஜித்குமாருக்கு? இல்ல அஜித்குமாருக்கு என்ன நடந்தது? 9.5 பவன் நகைக்காக ஒரு உயிர் பறிக்கப்பட்டது. அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டார். அப்படி இருந்தும் இந்த செய்தி நாடு நகரமெல்லாம் தெரிந்தும் வேற வழி இல்லை. இந்த பையன் மறுபடியும் போலீஸ் தான் நம்பி போக வேண்டி இருக்குது. போலீஸ் என்ன செய்யும் என்று தெரிந்து போலீசினுடைய மானம் மரியாதை எல்லாம் இந்த சிவகங்கை விஷயத்திலே கப்பலேறி விட்டது. அதன் பிறகு டிஎஸ் மீதி இருந்த மான மரியாதையை எல்லாம் டிஎஸ்பி சுந்தரேசன் அரங்கேற்று கப்பலில் ஏற்றி விட்டாரு. இனிமேலாவது
இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கின்ற கரியை அகற்றுவதற்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? ஜான் பாண்டியன் பாரதிய ஜனதா கட்சியில எதுக்கு சேர்ந்தாருன்னு இப்ப தெரியுதா? ஜான் பாண்டியன் எல்லாரும் ஊரோட எல்லாரும் போய் அரசியல் மக்களை பாக்குறாங்க, அரசு தேர்தல் வருதுன்னு சொல்லி மக்களை பாக்குறாங்க, தொண்டர்களை பாக்குறாங்க. இவர் வீடு காலி பண்ண போறாரியா? இவர் அரசியல்வாதியா ஜான் பாண்டியன், அல்லது வீடு காலி பண்ணுகின்ற மாஃபியாவா? இவர் ஏற்கனவே என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரியும். சென்னையில் சித்ரா அவென்யூ என்று இருக்கிறது, இந்த நுங்கம்பாக்கத்துக்கு பக்கத்துல. அது லயோலா கல்லூரிக்கு சொந்தமான இடமாக இருந்தது. அங்கே நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்கள் குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த குடிசைகளை காலி பண்ணும் பொறுப்பு, காலி பண்ணி அடித்து விரட்டும் பொறுப்பு மேற்படியாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பரவலாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு அந்த சித்ரா அவென்யூல அவங்க அபார்ட்மெண்ட் கட்டி வித்துட்டாங்க. வித்துட்டு இப்ப அதிலே இங்கே மேற்படியாருக்கு அங்கே ஒரு வீடு இருக்கிறதாகவும் தகவல் உண்டு. இப்படித்தான் சென்னை வாழ்க்கை தொடங்கியது. சென்னையில் மெயின் ரோட்ல வீடு இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்குது. இருந்தாலும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஒரு சிலருக்கு, அதாவது நல்ல வழியில வர்ற பணம் அவனுக்கு பிடிக்காதியா. திருட்டு மாங்காய் தாயா ஒரு சிலருக்கு பிடிக்கும். பணம் கொடுத்து மாம்பழம் மாங்காய் வாங்கி தின்பது அவங்களுக்கு பிடிக்காது. திருட்டு மாங்காய் தான் அவர்களுக்கு பிடிக்கும். அந்த ருசியே தனி. அந்த மாதிரி பிறப்பெடுத்தவர் அந்த மாதிரி ஈனப்பிறவியாக தெரிந்து கொண்டு இந்த பையன் ஒரு எதிர்க்க தெம்பில்லாதவர். யாராவது ஒரு அடி விட்டா உயிர் போயிடும், அவ்வளவு பலகீனமான நிலையில இருக்கிற இந்த பையனை பார்த்தாவே இந்த பையனை பார்த்தா அவனுடைய சொத்து பத்தை மிரட்டி புடுங்கிறதுக்கு நமக்கு என்ன வருமா? அரக்க மனசு அவனுங்களுக்கெல்லாம். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி இருந்தா எது வேணாலும் பண்ணுவீங்களா? தட்டி கேட்பதற்கு இந்த காவல்துறைக்கு என்ன, இந்த காவல்துறை இருக்குதா இல்லையா தமிழகத்தில்? இல்ல இயங்குதா இல்லையா? மிக தெளிவாக அவர் செய்தியை சொல்லிவிட்டார் அந்த பையன். கிரைய டாக்குமெண்ட் முதற்கொண்டு வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு அந்த கடப்பாறையாட பூட்டை நம்பி உள்ள போய் பீரோக்கள் எல்லாத்தையும் உடைச்சு இந்த கிரைய பத்திரம் கிரைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிருக்கானுங்க. ஏண்டா புறம்போக்குகளா? இன்றைக்கு ஆன்லைன்ல எடுத்துடலாமியா? டாக்குமெண்டை பறி கொடுத்தால் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எடுத்துடலாம். நீ போய் பதிவு பண்ணிருவியா? பத்திரப்பதிவுத்துறை உங்க கையில் இருக்கா? பதிவுத்துறை அதிகாரியை, பதிவாளரை மிரட்டி நீங்க கிரைய பத்திரம் பண்ணுவீங்களா? கிரைய போடுவீங்களா? இந்த பையன் கையெழுத்து போடாம இன்னொரு ஆள் மாறாட்டம் பண்ண முடியுமா? ஆதார் அட்டை இருக்கு, எல்லாத்தையும் கேட்பா. அப்படி இருந்தும் அவர்கள் இதுல பஞ்சாயத்து ஏதோ ஒரு 10 லட்சம் 5 லட்சம் தூக்கி போடுறோம்னு கடைசியா வருவானுங்க. நாய்க்கு தூக்கி பிஸ்கட் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி. மிருக உணர்ச்சி கொண்டவர்கள் இவங்களுக்கு. நேர்மை, நாணயம், எளிய மனிதர்கள் மேல் ஈவு இரக்கம் இது எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எதுக்குப்பா? அதான் பட்டியலை விட்டு வெளியேற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் தொழில் இருக்குல்ல. வீட்டை காலி பண்ணி விரட்டி விடுக்கிற தொழில் இருக்கையில் இவங்களுக்கு இதுக்கு பட்டியல் படிச்சு முன்னேறி வேலை பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் பட்டியல் தேவையில்லைப்பா. பட்டியல் வெளியேற்றம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா பட்டியலில் இருந்து இதுக்கு ஒரு வேலை மனக்கட்டு படிச்சு பாஸ் பண்ணி அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அவன் வேற எவனாவது சம்பாதிச்சுக்குருவான், வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்குருவான். நமக்கு எதுக்கு பட்டியலில் இருக்கிற? நம்ம தான் அடிச்சு புடுங்குறோம்ல, வீடு காலி பண்ணி கொடுக்குறோம்ல, இடத்தை ஆக்கிரமிக்கிறோம்ல. இது ஒரு அரசாது? ஜூன் மாதம் 14ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அடுக்கடுக்காக திருப்பி 18ஆம் தேதி கொடுத்திருக்காரு இந்த பையன் நிவின் மேத்யூ. அதன் பிறகு 28ஆம் தேதி கொடுத்திருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட இல்லை. கிட்டத்தட்ட அவருடைய வீடு ஆக்குப்பை பண்ணப்பட்டு இருக்குது. அவர் போக முடியல, உள்ளே போக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். நீ மக்கள் பொங்கி எழுந்து நீ 10 பேர் 30 பேர் வச்சுக்கிட்டு நீ பண்றியா? சரி, 30 பேர் பலம். நான் இன்னொரு 60 பேரை கூட்டிட்டு உன்னை அடிச்சு துரத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல உன்னை அடிச்சு துரத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ கராத்தையில பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கியா? எத்தனை பேரை வெட்டுவ? உன்னை விட பலசாலி இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வந்துட்டா நீ ஓடணும். உன்னையை விரட்டி விட்டு உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் புடுங்கிறதுக்கு பலம் எதையுமே என்றைக்குமே தீர்மானிக்க கூடாது. எதையும் எங்கேயும்
கல்வியும் அறிவும் தான் தீர்மானிக்க வேண்டும். பலம் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. எத்தனை வீடை வச்சிருக்க அத்தனை வீட்டையும் உன்னுடைய பலம், உன்னுடைய ரவுடித்தனம், உன்னுடைய அயோக்கியத்தனம் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றி வச்சுக்கலாம். உனக்கு பிறகு உன் சந்ததி அதை வச்சிருக்குமா? கிடையாது. இன்னொரு பலம் படைத்தவனிடம் போயினது. நடுத்தருவில் பிச்சை எடுக்கணும். உங்க சந்ததி எல்லாம் பிச்சை எடுக்கும். இப்படி ஏழைகளை, அபலைகளை, கதியற்றவர்களை, பலம் இல்லாதவர்களை விதைக்கின்ற எவனும் அவனுடைய சந்ததி பிச்சை தான் எடுக்கும். நீ இருக்கிற வரைக்கும், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ வச்சிருப்ப, ஆண்டு அனுபவிப்ப. அதன் பிறகு உன்னுடைய சந்ததி எல்லாம் ரோட்டில் வர்றவன் போறவன் தூக்கி போட்டு மிதிப்பேன் உன் பிள்ளை குட்டியில. அதுதான் நடக்கும். இதற்கு ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு ஒரு பொறுப்பா. இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இதில் சேர்ந்திருக்கான் எல்லாம். வீடு அபகரிக்கிறவன், நிலம் அபகரிக்கிறவன் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்கிறான். இதையெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும், பார்க்கணும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள நீங்க போய் பாரதிய ஜனதா கட்சி சேரலாமா? அதிமுக ஆட்சி வந்து விட்டால் என்ன ஆகும்? இப்பொழுதே குலை நடுக்கமாகிறது. திமுக ஆட்சி இருக்கும் பொழுதே இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்டம் போடுகிறார்கள் என்றால், அதிமுக ஆட்சி, அவருடைய ஆட்சி வந்தால் யாரும் குடியிருக்க முடியாதையா? இதுதான் நிலை. ஆகவே போலீஸ் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பையன் நிதின் மேத்யூவுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. மீண்டும் அஜித் குமார் போல ஒரு கொலையோ தற்கொலையோ விழுந்து இந்த தென்காசி மாவட்டம் பற்றி எரிகின்ற சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது. ஏற்கனவே காரி துப்பிருச்சு தமிழக அரசின் முகத்திலையும் தமிழக காவல்துறையின் முகத்திலும். உடனடியாக விரைந்து செயல்பட்டு இந்த சமூக விரோதியாக அரசியல் என்ற போர்வையை பொருத்தி கொண்டு அலைகின்ற சமூக விரோதி ஜான் பாண்டியன் மேல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். டீடைன் பண்ணி உள்ள வைங்க. ஏற்கனவே ஆயுள் தண்டனை, கோவை கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு நன்னடத்தையில் வெளியே வந்தவர் தானே. நன்னடத்தையெல்லாம் கேன்சல் பண்ணி திருப்பி உள்ள வைங்க. இந்த ஆலையெல்லாம் எதுக்கு வெளியே நடமாட விடுறீங்க? இல்லை எதுக்கு நடமாட விடுறீங்கன்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை வதைப்பதற்கா? இந்த மாதிரி வழி இல்லாதவர்கள், பலமற்றவர்களை எல்லாம் போட்டு மிதிச்சு கொள்றதுக்கா? இந்த மாதிரி ரவுடிகளை, இந்த மாதிரி குண்டாஸ்களை எல்லாம், இந்த மாதிரி மாஃபியாக்களை எல்லாரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கே போய் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க மற்ற அரசியல்வாதிகள்லாம். இவர் பண்ற வேலையை பார்த்தீங்களா? போய் ஒரு பையனை மிரட்டி அவன் வீட்டை பிடுங்கி, யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர். இதை பற்றி முழுமையாக காவல்துறை உடனடியாக களமிறங்கி விசாரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிவகங்கையிலே நடந்த அஜித்குமார் மரணம் போல இன்னொரு மரணம் இங்கே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பையன் ஏதோ ஒரு மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டா, இல்லை இவங்களே அடிச்சு தூக்கி விட்டு கொலைன்னு இது பண்ணிட்டா செய்வானுங்கப்பா. எதுவும் செய்வாங்க. ஏன்னா காவல்துறை நம்ம கையில் இருக்கு, பிஜேபி கையில் இருக்கு, எது வேணாலும் பண்ணலாம் என்று செய்வார்கள். காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை உயர்திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிரூபிக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.